வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எம்ஜி வாசன்ஜி எழுதின நோ நியூ லேண்ட் இந்த நாவலுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. எம்ஜி வாசன்ஜி கென்யாவில் பிறந்திருக்காரு. ஆனால் அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அவர் வளர்ந்ததெல்லாம் டான்சானியாவில். பின்னாடி 1978 கனடாவில் இருக்க டொரண்டோக்கு அவங்க போயிட்டாங்க. அவர் இது வரைக்கும் 6 நாவல்ஸ் எழுதியிருக்காரு. அதில் முக்கியமான நாவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா த புக் ஆஃப் சீக்ரெட்ஸ், அதுக்கப்புறம் த இன்பிட்வீன் வேர்ல்ட் ஆஃப் விக்ரம் லால். அது இல்லாமல் 2 ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் எழுதியிருக்காரு. மெமோர் எழுதியிருக்காரு அவரோட ட்ராவல் இன் இந்தியாவை பற்றி. அதுக்கப்புறம் மார்டிகே ரிச்லரோட பயோகிராஃபியும் அவர் எழுதியிருக்காரு. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா நூர்டின் லால்னின்றவர் டொரண்டோவில் இருக்கார். அவர் அந்த இடத்துக்கு புதுசு. அவரோட குடும்பத்தோடு அவர் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காலேருந்து இங்கே வந்திருக்காரு. அவங்க அப்பா 1906 இந்தியாவிலேருந்து வந்தவர். அந்த இடம்தான் அவங்களோட ஆரிஜின். ஏன் இங்கே வந்தாங்கன்னா ஜெர்மனி பீப்புள் ஜெர்மன்ஸ் டாங்கானியான்ற இடத்துல அவங்களுடைய கட்டுமான பணிகளை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த கட்டுமான வேலைக்கு அவங்களுக்கு இந்தியர்கள் அழைச்சின்னு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நூற்றனுக்கு அங்கே வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவருக்கு கனடாவில் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவருடைய ஊரில் அவர் 8 வருஷமாக ஷூஸ் விற்றுருக்காரு. ஆனால் இங்கே அவருக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. ரொம்ப சாதாரணமான வேலைகள் தான் கிடச்சிட்டு இருந்தது. அதை வச்சுட்டு தான் அவர் காலத்தை நடத்திட்டு இருந்தார். அவங்கெல்லாம் 69 அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே வேறு வேறு நாட்டிலேருந்து வந்த இமிக்ரெண்ட்ஸ் தான். அவங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன்ஸ் தான். இந்திய வம்சாவளிங்களை சேர்ந்தவங்க இவரை மாதிரியே அவங்களாம் அங்கே இருந்தாங்க. அந்த பில்டிங்கில் அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது சில பேர்லாம் சமோசா பண்ணிகிட்டு இருந்தாங்க, சப்பாத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க, அந்த பிஸ்னஸ் செஞ்சாங்க. இல்லைன்னா வீடுங்களுக்கு பேபி சிட்டிங் அண்ட் ஓப்பன் ஹவுஸஸுக்கு அவங்க பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்க. இங்கே என்ன ஆகிடுதுன்னா அவரையும் அவர் குடும்பத்தையும் இந்த ரேசிசம் பேஸ் பண்ணி அவங்களுக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. அவங்கள நிறைய பேர் எக்ஸ்ப்ளாய்ட்டும் பண்ணுறாங்க. அந்த ஊருக்கு அவங்க முதல்ல வரும்போது அவங்கள ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்றாங்க. இவங்களும் அங்கே போகும்போது அவங்களுக்கு தெரியுது அது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கைண்ட் ஆஃப் ஃபேஷன் ஷோன்னு. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அங்கே இருந்த அந்த ஊரில் இருந்தவங்க நல்லா அடித்து போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் தன்னை பெயிண்டராக அவருடைய தொழிலை மாற்றிக்கிட்டு அவர் திரும்பி டர்க்கே போயிட்டார். அங்கே அவர் ஒரு ஃபேஷனபிள் எக்ஸாட்டிக் ஆர்டிஸ்டாக வெஸ்டர்ன் டூரிஸ்ட்டுக்கு மாறிட்டார். இங்கே நூர்டனுக்கு நெருங்கிய நண்பர்கள்னு பார்த்திங்கன்னா அவருடைய கம்யூனிட்டியை சேர்ந்த 2 பேர் தான். ஒருத்தர் ஒரு யூனிவர்சிட்டியில் பார்ட் டைம் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் பேர் நான்ஜி. இந்த நான்ஜிக்கு ஒரு காலத்தில் ஒரு நியூயார்க்கில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த வாழற இடம் கூட பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட், அங்கே ஃபர்னிச்சர்ஸ்லாம் கூட இல்லை, அந்த இடத்துல தான் அவர் வாழறாரு. இன்னொருத்தர் ஜமால். அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான லாயர். அவருக்கு ரொம்ப அந்த எக்ஸ்பென்சிவ் ரொம்ப காஸ்ட்லியான கார்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய தொழிலை நடத்திட்டு இருந்தார். ஒரு நாள் நூர்தீன் ஒரு கப்பல் வராங்க. ஒரு ராத்திரிக்கு மாத்திரம் தங்கிறதுக்கு எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்குறாங்க. அவங்க குயானாலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் குயானா எங்கே இருக்குன்னா கூட தெரியாது. ஆனால் அங்கே இந்தியன் பீப்புளெலாம் இருக்காங்க, இந்தியர்கள் இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அவங்கள அவர் ஒரு நாள் தங்கிறதுக்கு அனுமதிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே தங்குறாங்களே அவருடைய பிரதரான ரொமேஷ் அவருக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு. ரொம்ப நன்றியோடு அவர் இந்த வேலையை செய்யும் போது ஒரு நாள் ரொமேஷ் அவருக்கு போக் சாசேஜ் சாப்பிட கொடுக்குறாரு. இப்போ நூர்தீனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா அவருடைய மத சம்பந்தமாக பார்த்திங்கன்னா அவங்க போக் சாப்பிடக்கூடாது. அதனால் அவர் தான் ரொம்ப கெட்டு போகிற மாதிரி ஒரு பயம் அவருக்குள்ளே வந்துடுது. அவருடைய நண்பரான நான்ஜியும் சொல்கிறாரு, நீ நிறையா மாறிட்ட, அதுவும் போக் சாப்பிட்டப்பட நிறையா மாறிட்ட அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ரோமேஷ் ஒரு வாட்டி அவர் பியர் குடிச்சுட்டு இருக்கும்போது அதையும் இவருக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பீப் ஷோக்கும் இவர் அழைச்சின்னு போகிறாரு. நூர்தீன் ஒரு பெண்மணியோட ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பும் தொடர்றாரு. இந்த பெண்மணியை அவருக்கு டரில் அவங்க வாழ்ந்த காலத்துலேருந்தே தெரியும். இதெல்லாம் சேர்ந்து அவருக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை தருது. நம்ம ரொம்ப கரப்ட் ஆகிறோமோ, அப்படியே வெஸ்டர்ன் வேயால் நம்ம கரப்ட் ஆகிறோமோ. ஏன்னா கனடியன் லைஃப் அவர் மேலே நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. அதுக்கப்புறம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அதாவது அங்கே இருக்கிற அந்த லைட் ஹவுஸ் தான் சிஎன் டவர். இது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி.
அவர் வந்து அந்த கண்ட்ரியில் இதை தான் அவருடைய ஃபிக்ஸ்டு மார்க்காக நினச்சிட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸு, டெம்டேஷன்ஸ்லாம் வந்து அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. அதான் நம்ம நாட்டில் இருந்த மாதிரியே நம்ம வந்து இங்கே இருக்க முடியுமா, இல்லை இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய மாற்றிக்கணுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போது ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. அதனால் அவளுக்கு வந்து உதவி செய்யலான்னு போகிறாரு. ஆனால் இவர் எதுவுமே செய்யாமலே இவர் வந்து என்னை வந்து ரேப் பண்ண பார்த்தாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே அந்த பொண்ணு பழியை போட்டுடுது. இதில் வேடிக்கை என்னென்னா, அந்த பொண்ணும் ஒரு இமிக்ரெண்ட் கம்யூனிட்டி தான். அந்த பொண்ணு வந்து போர்ச்சுகீஸ்லேருந்து டொரண்டோக்கு வந்திருக்கு. தன்னை மாதிரி தானே இவங்களும் அப்படின்னு நினைக்காம அந்த அவன் மேலே வந்து அந்த பொண்ணு அப்படியே பழியை போட்டுடுச்சு. கடைசியில் நாவல் எப்படி முடியுதுன்னா, நூர்தினும் ஜமாலும் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சொல்கிறாங்க, சரி நாங்கள் கனடாவுக்கு வரோம், கனடாக்கு வந்து உனக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ செய்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஜமால் வந்து ரொம்ப நல்ல ஒரு பிரபலமான லாயராக ஆகிடுறாரு. ஆனால் அவர் பொய் சொல்கிறாரு. அதாவது வந்து லிஸ்பனில் வந்து ஒரு ஆஃபீஸ் திறக்க போகிறதா சொல்கிறாரு. இப்போ இந்த டைட்டில் வந்து நோ நியூ லேண்டு, அது என்ன சொல்லுதுன்னா, நூர்தினும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிற இடம் வந்து ஒரு நியூ லேண்ட் கிடையாது. ஏன்னா அந்த லேண்டில் அதுக்கு முன்னாடி நிறைய லேயர்ஸ் ஆஃப் மைக்ரேஷன்ஸ் நடந்திருக்கு. ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் அங்கே வந்து மைக்ரன்ஸாக இருந்து அதுக்கப்புறம் அவங்களே அங்கே நேட்டிவ்ஸ் மாதிரி ஆடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா போர்ச்சுகீஸ் அண்ட் இட்டாலியன்ஸ் வந்து அந்த நாட்டையே தன்னோட நாட்டை ஆக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃப்ரிக்கன்ஸ் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு இந்த கதையில் சொல்லி முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.